முருகனுக்கு வெற்றிலை தீபம் ஏற்றி பாருங்கள், உங்கள் வாழ்க்கையே மாறிவிடும். திருமணத் தடை நீங்க, கடன் தொல்லை தீர, நினைத்த காரியங்கள் விரைவில் கைகூட, எப்படி வெற்றிலை தீபம் ஏற்ற வேண்டும், அதை ஏற்றினால் என்ன பலன் கிடைக்கும் என்பதையெல்லாம் பார்ப்போம். உங்களுக்கு முருகனை பிடிக்கும்னா கமெண்ட்ல ஓம் சரவண பவாயா அல்லது ஓம் முருகா என்று டைப் பண்ணி சென்ட் பண்ணுங்க. வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க. முருகனை மனமுருகி வழிபட்டால் நினைத்த காரியங்கள் அனைத்தும் விரைவில் நிறைவேறும். வாரத்தில் உள்ள 7 நாட்களில் முருகனுக்கு மிகவும் பிடித்த நாள் செவ்வாய்க்கிழமை. இந்த நாள் அன்று வெற்றிலை தீபம் ஏற்றி முருகனை வழிபட்டால் அவ்வளவு நல்லது. வாழ்க்கையில் நாம் கேட்டதெல்லாம் முருகன் அள்ளி கொடுப்பாரா? வெற்றிலைக்கு மட்டும் இப்படி என்ன மகிமை என்று கேட்டால், வெற்றிலையின் நுனியில் லட்சுமியும், நடுவில் சரஸ்வதியும், காம்பில் பார்வதி தேவியும் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அந்த அளவிற்கு வெற்றிலையானது பூரண காலங்களை எல்லாம் தாண்டி இன்றும் ஒரு புனித பொருளாகும். அனைத்து செடிகளுமே மொட்டாகி, பூவாகி, காயாகி, பழமாகி மீண்டும் அதிலிருந்து விதை கிடைக்கும். ஆனால் வெற்றிலையில் மட்டும்தான் அந்த இலையை பார்த்தாலே கடவுள் உருவம் தெரியும். வெற்றிலை மற்றும் பாக்கு மகாவிஷ்ணு மற்றும் பார்வதி தேவியின் மறு உருவம் என்று சொல்லுகிறார்கள். இப்படிப்பட்ட வெற்றிலைக்கு தனிச்சிறப்பு. இந்த தனிச்சிறப்பு வாய்ந்த வெற்றிலையை தீபமேற்றி வழிபட்டு வந்தால் அதற்கு தனி பவர் இருக்கிறது. நெய் தீபம், எலுமிச்சை தீபம் போன்ற தீபங்களை ஏற்றுவதோடு முருகனுக்கு மிகவும் பிடித்த வெற்றிலை தீபத்தை தொடர்ச்சியாக 9 வாரங்கள் ஏற்றி வழிபட வேண்டும். மனமுருகி வெற்றிலை தீபம் ஏற்றி முருகனை வழிபடும் போது நினைத்த காரியங்கள் விரைவில் நடைபெறும். குறிப்பாக குழந்தை வரம் தேடுபவர்கள், திருமணம் விரைவில் கைகூட வேண்டும் என்று நினைப்பவர்கள் இதை செய்து வந்தால் உடனே அதற்கான பலன் கிடைக்கும். வெற்றிலை தீபம் ஏற்றுவதற்கு முன்னர் பூஜை அறையை நன்கு சுத்தம் செய்து கொள்ளுங்கள். பின்னர் பன்னீர் தெளித்து பூஜை அறை முழுவதும் நல்ல மனம் வீசும் அளவிற்கு வைத்துக் கொள்ளுங்கள். வெற்றிலை தீபத்தை எப்போது ஏற்றினாலும் நுனி இல்லாத வெற்றிலையை பயன்படுத்தக்கூடாது. வெற்றிலையில் காம்பு இருக்கும்போது அதை விளக்கேற்றவும் கூடாது. அப்போ என்ன செய்ய வேண்டும் என்றால், முதலில் 12 வெற்றிலைகளை எடுத்துக்கொண்டு அதில் 6 வெற்றிலைகளை நன்கு சுத்தம் செய்து மஞ்சள் குங்குமம் வைத்து மயில் தோகை போல் வட்டமாக அடுக்கி வைக்க வேண்டும். அடுக்கி வைக்கப்பட்ட வெற்றிலைக்கு நடுவில் தீபமேற்றி வழிபட வேண்டும். வீட்டில் சிறிய வேல் இருந்தால் அதையும் வைத்து கொண்டால் மிகவும் சிறப்பு. அதில் 2வது 6 வெற்றிலையில் இருக்கும் காம்புகளை கிழித்து காம்புகளை எல்லாம் அந்த விளக்கில் இருக்கும் நல்லெண்ணெயில் போட்டு விடுங்கள். அதிலிருந்து விளக்கு எரியும் போது ஒரு நறுமணம் வீசும். அது நம் வீட்டில் இருக்கும் தீய சக்திகளை எல்லாம் விரட்டி நேர்மறை ஆற்றலை அதிகரிக்கும். அமைதி, ஆரோக்கியம், நினைத்த காரியங்கள் எல்லாம், நம் குடும்பத்தில் மகிழ்ச்சி எல்லாம் நமக்கு விரைவில் கிடைக்கும். இவ்வாறு செய்யும்போது இவ்வாறான வெற்றிலை வழிபாடு நல்ல பலனை தரும். முருகப்பெருமானுக்கு மிகவும் பிடித்த நாள் செவ்வாய்க்கிழமை. இந்த நாளில் வெற்றிலை தீபம் ஏற்றுவது மிகவும் முருகனுக்கு சக்தி வாய்ந்தது. செவ்வாயில் விளக்கேற்ற வேண்டும். எப்போது விளக்கேற்ற வேண்டும் என்றால் அதற்கான ஒரு குறிப்பிட்ட நேரம் இருக்கிறது. செவ்வாய்க்கிழமை ராகு காலம் பார்த்து நீங்கள் விளக்கேற்றுங்கள். அதுவும் காலையில் 6 மணியிலிருந்து 7 மணிக்குள் செய்ய வேண்டும். மாலையில் என்றால் 8 மணியிலிருந்து 9 மணி, அதாவது வளர்பிறை நேரத்தில் தான் செய்ய வேண்டும். வெற்றிலை மேல் அகல் விளக்குகளை வைத்து நல்லெண்ணெய் அல்லது நெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்ற வேண்டும். இவ்வாறு ஊற்றி விளக்கை ஏற்றி மனதார முருகனை நினைத்து வந்தால் நாம் நினைத்த காரியங்கள் அனைத்தும்
சீக்கிரம் நடைபெறும். முக்கியமாக திருமண தடை நீங்க. நீண்ட நாட்களாக திருமணமாகாமல் வரன்கள் வந்து முடியாமல் தடைப்பட்டு போகும் அவர்கள், கடன் தொல்லை தீர, குழந்தை வரம், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் செவ்வாய்க்கிழமைகளில் இந்த முருகனுக்கு வெற்றிலை தீபம் ஏற்றி நீங்கள் வழிபட்டு வாருங்கள். உங்களுக்கு விரைவில் நினைத்த காரியம் நடைபெறும். உங்களுக்கு முருகனை பிடிக்கும் என்றால் ஓம் முருகா அல்லது ஓம் சரவண பவாயா என கமெண்டில் டைப் பண்ணுங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க. நன்றி.